வணக்கம் மக்களே, உங்கள் அரம்நத். மகா சிவராத்திரி முன்னிட்டு இன்றைக்கி மங்களம்பட்டியில் இருக்க மாத்திருபுரீஸ்வரர் திருக்கோயிலை தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே ஒரு செல்ஃபியை போட்டுட்டு விருதாச்சலம் கிட்டே இருக்கிற வயலூர் சிவன் கோயில் ஒன்று இருக்குது, அதாவது குபேரலிங்க சிவன் கோயில். அங்கே போயிட்டு சாமியை தரிசனம் செஞ்சோம். ரொம்ப டிவோஷனாகவே இருந்தது. ரொம்ப பூஜையெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. இதில் என்ன விசேஷம்னா, அவங்க தீபாராதனை செய்யும் போது லைட்டை ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது ரொம்ப டிவோஷனலாகவும் ஒரு டிவைன் ஃபீலிங் இருக்குது. ரொம்ப விசேஷமாக ஒரு கொம்பு பண்ணுறாங்க, சூப்பராகவும் இருக்குது. அது முடிச்சுட்டு ஒரு செல்ஃபியை போட்டுட்டு நாங்கள் விருதாச்சலம் வித்தகீஸ்வரர் கோயிலுக்கு தரிசனம் செய்யறதுக்காக கிளம்பிட்டோம். ரொம்ப கூட்டங்க, உள்ளே போகவே முடியல, அவ்வளோ டிராஃபிக்கு. கோபுர தரிசனத்தை முடிச்சுட்டு கூட்டத்தில் ஒரு 1.5 மணி நேரம் நின்னோம். அப்படியே சிவனை கும்பிட்டுக்கிட்டே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நல்லா கூட்டங்க, ரொம்ப ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் வழி விட்டாங்க. ஓம் நமச்சிவாயன்னு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சாமி தரிசனம் கொடுத்துட்டு வெளியே வந்திங்கன்னா தேவாரம் பாடிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அப்படியே அங்கே எங்கள் அண்ணன் இருந்தாங்க. அவங்க கூட ஒரு செல்ஃபியை போட்டுட்டு அவங்க கூட நாங்களும் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா விருதாச்சலம் கோயிலெலாம் அவ்வளோ கூட்டமாக இருக்குது, அவ்வளோ சிறப்பாக இருக்குது, பக்திமயமாகவும் இருக்குது, ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. அப்படியே பசங்களாம் டீ கேட்டாங்க. டீயை சாப்பிட்டுட்டு ஏகநாதர் கோயில்னு சொல்லிட்டு திட்டக்குடி ரோட்டில் விருதாச்சலத்தில் இருக்குது. அங்கே கூட்டம் சரியான கூட்டங்க. அங்கே ஏற்பாடு நிறைய சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அங்கே உள்ளே போய் பார்க்கணும், சாமி அபிஷேகத்தை தனியாக ஒரு எல்இடி டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அங்கே உட்காந்து சாமியை கும்பிட்டுட்டு நல்ல ஒரு விசேஷமாக இருந்தது. இன்னொன்று நிறைய கச்சேரி மாரி டிவோஷனாக வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. அப்புறம் பில்லூரில் இருக்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம காசிக்கு போகிற புண்ணியம் இந்த கோயிலில் இருக்கும். ஒரு தாத்தா சொற்பொழிவு பார்த்துட்டு இருந்தால் அங்கேயே இருந்தாங்க. நல்லா இருக்குது. இங்கே நடராஜர் இந்த கோயிலில் நடராஜர் வச்சுருந்தாங்க. அதையும் கும்பிட்டுட்டு இது என்ன பார்த்திங்கன்னா, இது நம்ம இன்றைக்கி மங்களம்பட்டை வாசி கன்னிகாபரமேஸ்வரர் கோயிலில் இருக்கிற இன்றைக்கி லிங்கம் செய்ய சொல்லியிருந்தாங்க. என்னால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.